இப்ப டிவிக்கே ராம் ஓகே பிரகாஷ் ஓகே இருக்கு. ஓகே பார்த்துட்டேன். ஹலோ ஹலோ அக்கா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். அக்கா நான் ஆக்சுவலி வந்து விஷால் அன்சிதா ஃபேன்க்கா. நான் சூப்பரு, சொல்லுங்க. உங்க நீங்களும் அன்சிதா இருக்க அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. அந்த இது ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இது. தேங்க்யூங்க தேங்க்யூங்க. நீங்க அந்த டாஸ்க் விளாண்டதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இது செங்கலா 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 டாஸ்க் அந்த இது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. தேங்க்யூ அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட்க்கா. அவ்வளோதான்க்கா. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. பை பை. ப்ராஜெக்ட் ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் பண்ணுறீங்களாக்கா? இன்னும் எதுவும் இல்லைங்க, ப்ராஜெக்ட் இருந்தா கண்டிப்பா சொல்லுவேங்க. ஓகேக்கா. ஓகேக்கா. ஆல் தி பெஸ்ட்க்கா. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. சிவா ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. கவி, ஒரு மெசேஜ் வந்திருக்கு இங்க. போபாயின்னு ஒரு அக்கௌண்ட், அவரு இப்ப வர முடியாதான், ஸோ அனுப்பியிருக்காரு. ஹாய் ஜனனி, ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் ஃபீச்சர் ஃபிலிம் ப்ராஜெக்ட் அண்ட் நாட் டிவி சீரியல்ஸ். யூஸ் திஸ் ப்ரொஃபைல் கிராஃப் வைஸ்லி. தேங்க்யூ. 100 ஆண்டு காலம் வாழ்கன்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ பாப்பாய். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பிரியதர்ஷினின்னு இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. ஹலோ கேக்குது பிரியா, பேசுங்க. ஹாய் பவியக்கா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் இந்த ஸ்பேஸ் மீட் வந்ததுக்கு. இதை அரேஞ்ச் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஓகே, நீங்க வந்ததுக்கு தேங்க்யூ. அச்சோ, பிரேக் ஆகுது உங்க வாய்ஸ். ரெண்டு பைபிள் வசனம் மட்டும் ஜென்ரலா உங்களுக்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். வாசிக்கலாமா? சொல்லுங்க. சந்தோஷமான உள்ளம் அருமையான மருந்து, ஆனால் உடைந்த உள்ளம் ஒருவருடைய பலத்தை. கேக்குதா? கேக்குது. சந்தோஷமான உள்ளம் அருமையான மருந்து, ஆனால் உடைந்த உள்ளம் ஒருவருடைய பலத்தை உறிந்துவிடும். நீங்க பிபி உள்ள சொல்லியிருப்பீங்க உங்க கெரியரை ஸ்கிராச்ல இருந்து. இருக்கலாம், ஆனா இனிமே எந்த சிச்சுவேஷன்லயும் நீ டல்லா இருக்க கூடாது. எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்டே ஹாப்பி. அப்புறம் இன்னொன்னு, மக்கள் விளக்கை ஏற்றி அதை கூடையால் மூடி வைக்க மாட்டார்கள், விளக்கு தண்டின் மேல்தான் வைப்பார்கள். அப்போதுதான் வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் அது வெளிச்சம் தரும். அதே போல உங்கள் ஒளியை மனுஷர்களுக்கு முன்னால் பிரகாசம். அதுல நீங்க இந்த ஒளி போல ஷைன் ஆகணும். உங்க சக்சஸ் எல்லாரும் கூடிய சீக்கிரம் பாப்பாங்க. அதுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். ரொம்ப பாசிட்டிவா பேசுனீங்க நிறைய. அப்புறம் லாஸ்ட் ஸ்பேஸ் மீட்ல நான் ஒரு நோட்டீஸ் பண்ணேன், அதை மட்டும் இங்க சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. லாஸ்ட் ஸ்பேஸ் மீட்ல ஒரு ஓகேக்கா, லாஸ்ட் ஸ்பேஸ் மீட்ல ஒன்னு நோட்டீஸ் பண்ண. அப்ப எனக்கு ஸ்பீக்கர் கிடைக்கல, இப்பதான் கிடைச்சிருக்கு. ஸோ அதை மட்டும் ஒன்னு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேன் உங்ககிட்ட கேட்டிருந்தாங்க, இன்ஸ்டால ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க ஒருத்தருக்கு மட்டும் ரிப்ளை பண்ணா. வேற எந்த செலிபிரிட்டியா இருந்தாலும் இப்படி நினைப்பாங்களான்னு தெரியாது. ஃபேன்ஸ் இடத்துல இருந்து அவங்களோட. ஹலோ, பிரேக் ஆகுது. உங்க எல்லாருக்கும் கேக்குதா? ஆமா பவி, பிரேக் ஆகுது. பிரியா, உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹலோ பிரியா, ஐ திங்க் வைஃபை இஷ்யூஸ் போல. ஓகே, தேங்க்யூ பிரியா. எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா பேசுனீங்க. பயங்கர பாசிட்டிவா இருந்தது எனக்கு கேட்க. தேங்க்யூ பிரியா. இது பிரியாக்கு கேட்காதோ? அப்புறமேல அவங்க ரெக்கார்டிங்ல கேட்டா கேட்கும். ஓகே. லவ் யூ பிரியா. தேங்க்யூ. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு எஸ்கே இருக்காங்க. எஸ்கே ஹாய் பவித்ரா. ஹாய், எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன். நான் உங்க சீரியல ரொம்ப புடிச்ச ஃபேன்ங்க நானு. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க ரொம்ப சாஃப்டா இருப்பீங்களா? நீங்க பிபிக்குள்ள போகும்போது எனக்கே வந்து என்னடா அது சாஃப்டா இருந்தாங்க இப்படி இருக்காங்களேன்னு சில நேரம் யோசிச்ச உண்டு. எஸ்கே நீங்க பேசுறது அப்படியே ரொம்ப லோ ஆயிருச்சு. இல்ல இப்ப ரொம்ப லோவா இருக்கு. நீங்க ஸ்டார்டிங்ல பேசின மாதிரி இல்ல. இப்பயும் இல்ல எஸ்கே, ரொம்ப லோவா இருக்கு. ஐயோ இல்ல கேக்கல எஸ்கே. நீங்க உங்க ஹெட்போன் இஷ்யூ போல. நீங்க ஹெட்போன் வேணா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பேசுங்க, கிளியரா இருக்கும். இப்ப கேக்குதுங்களா சார்? கேக்குது கேக்குது. சூப்பர். ஓகே ஓகே. டவர் கொஞ்சம் இதா இருக்கு. ஓகே ஓகே. ஓகே பவித்ரா, நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா 2 கேள்விதான். நீங்க பிபிக்கு வந்து நீங்க நான் எப்படி அப்படிங்கிறதுக்காக நீங்க உள்ள போனீங்க. நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி உங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியா இருந்திருக்கும். அதோடைய தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி ஃபீல் பண்ணீங்க? திடீர்னு இப்போ கடவுள் நமக்கு ஒரு வரம் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவ்ளோ நான் எதிர்பார்க்கல. இவ்ளோ ஒரு லவ் வந்து எனக்கு கிடைக்கும். ஏன்னா எனக்கு வெளியில இருக்க லைக் உள்ள போகும்போது தெரியாது இந்த பிபினா எப்படி இருக்கும், இவ்ளோ ஒரு ரீச் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. மக்கள் இவ்ளோ விரும்புவாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் உள்ள போயிட்டு வெளில வரும்போதுதான் எனக்கு தெரியுது ஒரு பர்சனை வந்து எப்படிலாம் அவங்க பாக்குறாங்க, என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க பாக்குறாங்க. நிறைய விஷயங்கள் நான் வந்து மக்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அவங்க என்ன பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்காங்களோ இல்லையோ, அவங்க என் மேல வச்ச அன்புக்கு வந்து நான் நிறைய இடத்துல வந்து ரொம்ப வேல்யூபிளா ஃபீல் பண்ணிருக்கேன். எதுவுமே இல்லாம நமக்கு இவ்ளோ லவ் குடுக்குறாங்களே அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நான் ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணா கூட ஐயோ என்ன நம்புறவங்க இருக்காங்க, நம்ம தெரியாம கூட இதை பண்ணிடக்கூடாதுலாம் யோசிக்கிற அளவுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் வந்து எனக்கு கிடைச்சது. அது எப்போ நினைச்சாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குங்கிறீங்க. இப்போ உங்களுக்கு மூவில வாய்ப்பு வந்து கிடைக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா? கான்ஃபிடென்ட்? நிஜமாலே உண்மையே சொல்லணும் அப்படின்னா நம்ம பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டா நமக்கு மூவிஸ் கிடைக்கும், அடுத்து நம்ம அடுத்த லெவல் போயிடலாம், அதெல்லாம் ஒரு ஒரு 10 to 20% தான் இருக்குமே தவிர நம்மளோட எஃபர்ட் இன்னும் ஜாஸ்தி இருக்கணும். நம்ம அதுக்காக வெளியில இருக்கும் போதும் எவ்வளவு வேலை செஞ்சோமோ அது எல்லாமே செய்யணும். எல்லாருமே இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு பிக் பாஸ் தெரியும்னா தெரியாது. ஸோ பிக் பாஸ் வந்து ஒரு பிளாட்ஃபார்மா நமக்கு இருக்கும். அதை தாண்டி நம்மளோட எஃபர்ட்மே அந்த இடத்துல ஜாஸ்தி யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். மக்கள் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க பிக் பாஸ் போயிட்டா அடுத்த படம் போய் நடிப்பாங்க, அடுத்து அப்படி ஆயிருவாங்க, அடுத்து இப்படி ஆகுறவங்களும் இருக்காங்க. பட் அதுக்கான சைட் பை சைட் நம்மளோட எஃபர்ட்மே ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. எல்லாருமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, லாஸ்டா ஒரு क्वेश्चन தான். ரீசன்ட்டா நீங்க ஆன்மீக சுற்றுலா போயிருந்தீங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஆமா. அது எப்படி இருந்துச்சு? த்ரில்லிங்கா இருந்தது? ஏன்னா நீங்க அந்த மாதிரி எல்லாம் இருட்டுக்குள்ள எல்லாம் நீங்க உங்களை மாதிரி உள்ளவங்க நான் பார்த்தது இல்ல. சோ உங்களுக்கு அது எப்படி இருந்தது ஃபீலிங்? ஏன் போக கூடாது, ஏன் பார்த்தது இல்லைன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் போவாங்களே. நான் இதுவரை கேள்விப்பட்டல. நீங்க போய் நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை நீங்க முன்னாடி போயிருக்கலாம், தெரியாம இருந்திருக்கலாம் எனக்கு. நான் புதுசா பார்த்ததுனால நான் கேக்குறேன். வேற ஆக்சுவலா எப்பவுமே நான் மார்னிங் டைம் தான் போவேன் பர்வதமலைக்கு. இப்ப என்னன்னா டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டாங்க, அதனால காலையில போக முடியல. பிளஸ் வெயிலும் வந்துருது காலையில போகும்போதுன்னு சொல்லிட்டு நைட்டு போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பயங்கரமா ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப அமைதியா அந்த இடம் இருந்தது. ரொம்ப டிவைன்ஃபுல்லா இருந்தது போகும்போது வரும்போது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. எக்ஸ்பிளைன் பண்றது இல்ல நீங்க பேசும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட பேசுனது எனக்கு ஹாப்பியா இருக்குது. உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஹோஸ்ட் அண்ட் ஹோஸ்ட் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. Thank you SK. Thank you. Love you. Thank you SK. Thank you so much. நெக்ஸ்ட் நமக்கு கார்த்திக் டர்மரன் இருக்காரு. கார்த்திக் போறதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சவர்ணம் போயிடலாம். ஏன்னா அவங்களுக்கு பேச முடியுமா? இல்ல கார்த்திக் கொஞ்ச நேரம் இருங்க. பஞ்சவர்ணம் உங்களால பேச முடியுமா? ஓகே ஃபைன். பஞ்சவர்ணம் இருக்கீங்களா? கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? கேக்குது. அது என்னன்னு தெரியல, நான் பேசிட மாட்டேன் எல்லாம். அப்படிலாம் இல்லைங்க, பாத்துக்கலாம் வாங்க.
நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா நான் இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். நான் உங்களுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அதுதான் லக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து கிடைக்கவே கிடைக்காது. அது எனக்கும் தான் அது லக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ கிடைச்சிருச்சுல? இப்பதான் மனம் ரொம்ப ஹாப்பியா இருக்குது. சூப்பருங்க, சூப்பருங்க. சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட வந்து ம். ஃபேன்ஸ் மீட்டிங் ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? ஃபேன்ஸ் மீட்டிங் வைக்க மாட்டேங்க. நான் வைக்க மாட்டேங்கிறேனா? புரியல என்ன கேக்குறீங்க? அதாவது இப்போ எல்லாரும் போயிட்டு வந்துட்டு ஃபேன்ஸ் மீட்டிங் எல்லாம் வைக்கிறாங்க, வர்றாங்க. நீங்க ஏன் அதுல வர மாட்டேங்கிறீங்க? நான் சீரியல் பண்ணும்போதே வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்க மாட்டேன். ரொம்ப சூஸியா தான் இருப்பேன் இன்டர்வியூஸ் கொடுக்கறதுலாம். ஏன்னா பேசின விஷயங்களே சொன்ன விஷயங்களே சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்குமே சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது, கேட்கறதுக்கும் அவங்களுக்கும் எதுவுமே இருக்காது. அப்போ நான் இன்டர்வியூஸ் பெருசா கொடுக்காம இருந்தேன். அப்புறம் இந்த ஃபேன்ஸ் மீட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் சேனல்ல இப்போதைக்கு கொடுக்க கூடாது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இப்போதைக்கு கொடுக்க கூடாதுன்னு சேனல்ல சொன்னதை வந்து நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை ப்ராப்பரா ப்ரொசீட் பண்ண முடியல. நீங்க பிக் பாஸ்ல எதை ரொம்ப மிஸ் பண்றீங்க? நான் பிக் பாஸையே மிஸ் பண்றேங்க. அவரோட வாய்ஸ், அந்த டாஸ்க், ஒரு பதட்டமான நிலைமை இருந்துட்டே இருக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், அந்த கியூரியாசிட்டி வந்து ரியல் லைஃப்ல இருக்காது. சோ வந்து அத ரொம்ப மிஸ் பண்றேன். ஓகே. உங்களுக்கு ஒரே ஒரு கவிதை நான் உங்களுக்கு எழுதினாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். என்னவள் புது புது அர்த்தமாய் பிறந்தவளே, என் அழகை கண்ட பிறகுதான் அழகு என்ற வார்த்தைக்கு அதில் ஒளிந்து கொண்ட அர்த்தத்தை நான் அறிந்து கொண்டேன். அது அழகு இல்ல, என் பெண்ணவள் சிற்பம், அற்புதமாய் செதுக்கப்பட்ட சிலை இவள். அழகுக்கு அழகு சேர்க்கும் பொக்கிஷம் இவள், என் பெண்ணவள். பவித்ரா ஜனனி. அச்சச்சோ, தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப அழகா இருந்துச்சு. தேங்க்யூ, லவ் யூ so much, love you. பஞ்சவர்ணம் பஞ்சவர்ண கிளி நீ. நன்றி நன்றி. காரைக்குடி அடுத்த மாசம் திருவிழா, எல்லாரும் எங்க குரூப்ல வந்துருங்க, எல்லாரும் போறோம். காரைக்குடி. ஓகே, தேங்க் யூ பஞ்சவர்ணம். சரிங்க பஞ்சவர்ணம், கண்டிப்பா. சூப்பர். ஹலோ, பேசுங்க கார்த்தி. நிஜமாலுமேவா நான் தானா? நீங்க தான். ஹலோ ஹலோ, ஹாய். ஓகே, ஹாய் பவி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா எனக்கு என்ன நிஜமாலுமே உங்கள்ட்ட தான் பேசுறேன்னா தெரியலையே. ஒரு செகண்ட். ஓகே ஃபைன். நீங்க ஒரு பாட்டு பாடுவீங்கல்ல இந்த பிக் பாஸ்ல, சொன்னீங்களே சாரு இப்படி நடக்கும்னு சொன்னீங்களா சார்? எனக்கு அப்படிதான் இருக்கு. இப்போ திடீர்னு ஸ்பீக்கர் ஆக்கிட்டாங்க, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ஒரே பதட்டமா இருக்கு. எனக்கு உங்களை வந்து ஆக்சுவலா சீரியல் நான் பார்த்தது இல்ல. ஆக்சுவலா பிக் பாஸ்ல தான் எனக்கு உங்களை தெரியும். ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து உங்களை ரூட் பண்ணேன். ஆக்சுவலா உங்களை முத்துக்குமாரன் 2 பேர் மட்டும்தான். ஏன்னா 2 பேரும் ரியல் டீல். ஆக்சுவலா அதுல பார்த்ததுல ரியலா வெளியும் இருக்க மாதிரியும் உள்ள இருக்கீங்க நீங்க. சோ சூப்பரா விளையாண்டீங்க, டாஸ்க்லாம் நல்லா பண்ணீங்க. உங்க அந்த திண்மை பயங்கரமா இருந்தது. முத்து சொல்ற மாதிரி எல்லா இதுலயும் உங்களோட அந்த தைரியமா நீங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றது சூப்பரா இருந்தது. ஓகே, தேங்க் யூ. வேற என்ன சொல்றது, நீங்க எப்படி உங்களுக்கு ட்ரெக்கிங்னா எப்படி இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு உங்களுக்கு? எவ்வளவு வருஷமா ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கீங்க நீங்க? வருஷமாலாம் இல்லைங்க, சும்மா அப்படியே ஆரம்பிச்சதுதான், ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸ். ஓகே, சூப்பரா பண்றீங்க. இப்போ நீங்க அந்த பர்வதமலையில ரொம்ப டஃப்பான ட்ரெக்கிங் ட்ரெக் அது. ஆனா நீங்க நல்லா ரெகுலரா போறீங்க, ஃபிட்னஸ் பயங்கரமா இருக்கு. ஃபிட்னஸ்லாம் ஒண்ணும் இல்லைங்க, போயிட்டு வந்து கால் வலி கை வலின்னு சுத்திட்டு இருப்பேன். பட் நீங்க அந்த பழகிருச்சு. இல்ல
வெள்ளியங்கிரி மலை கூட அது மாதிரி தான், செமையான ட்ரெக் அது. அது இன்னும் சூப்பரா இருக்கும். 7 ஹில்ஸ் அது, நான் போயிருக்கேன். அது இன்னும் இதோட சூப்பரா இருக்கும். பருவதமலையோடவே பயங்கரமா இருக்கும் அது. அதுவும் ட்ரை பண்ணுங்க ஒரு நாள். நான் போயிருக்கேன் தான் ரீசெண்டா, இப்பதான் லாஸ்ட் வீக். ஓ அப்படியா? அதுவும் பண்ணிட்டீங்களா, முடிச்சிட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா. பயங்கரம், சூப்பர். போய் நீங்க வேற லெவல். நீங்க இது அப்டேட் இல்லையே. அது கேர்ள்ஸ் நார்மலா மறைச்சிட்டீங்க. அலௌட் இல்லல்ல. ஆமாமா. ஓ அதனால போடலையா? நான் வந்து நான் பெர்மிஷன் ஆக்சுவலா வாங்கிட்டு கோயம்புத்தூர் தான். போனேன். சோ ஓகே நம்ம போட்ட அப்புறம் எல்லாரும் கேட்பாங்களே பிரச்சனை வருமேன்றதே போடல. ஓகே ஓகே. நான் கோயம்புத்தூர் தான் ஆக்சுவலா. ஓ சூப்பருங்க ஸோ சூப்பருங்க. சொல்லியிருந்தா மீட் பண்ணி இருந்திருக்கலாம். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ தேங்க்யூ. நான் உங்களுக்காக ஒரு பாட்டு போடலாமா? ப்ளீஸ். பேசுறதுக்கே பதறுது, பாடணும்னு தெரியல. ஐயோ இன்னும் நடுங்குது. சரி ரைட், ஓகே. இளவே நிற்கால பஞ்சமி, அவள் வானில் வந்த பௌர்ணமி, சித்திரவானம் சித்திரம் தீட்டிடும் மேகம், ஒரு 10:30 மாத்த தங்க நிலாவை சந்தித்தேன், எங்கள் பார்வை நின்று போனது, வானம் பூமி என்ன ஆனது, தூக்கம் போனதே அவளை நினைத்தே ஏக்கமானதே, பித்தனை போலானே, பார்க்கும் இடமெல்லாம் அவளைப் போலே பாவை தெரிந்ததே, பைத்தியமாயானேன், என்னை போலே அவளும் இருந்தாள் என்று அவள் சொல்ல கேட்டு உள்ளம் எங்கோ போனது, மீண்டும் மீண்டும் அவள்தான் வேண்டும் என்று என்னை தூண்டும் உள்ளம் பச்சை கோடி காட்டுது, இது இன்று வந்த சொந்தமா இல்லை ஜென்ம ஜென்ம பந்தமா. சூப்பருங்க சூப்பருங்க. தேங்க்யூ so much. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நைஸ் மீட்டிங், நைஸ் டாக்கிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். உங்க பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சூப்பரா பண்ணுங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம், பண்ணிடலாங்க. எதையும் மிஸ் பண்ணாதீங்க. மித்ரா மேம். ஹலோ தேங்க்யூ. பை 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 பை. தேங்க்யூ, பை 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 பை. ஹலோ மதுமிதா பேசலாம். ஹலோ சொல்லுங்க. பவித்ரா மேம், நான் மது. சொல்லுங்க மது, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். ஓகே ஓகே. நான் உங்க பிக்சர்ஸ் பார்ப்பேன், அப்புறம் சீரியல் பார்ப்பேன். ஆக்டிங் நல்லா இருக்கு. நீங்க ஆன்மீகம் எப்படி சின்ன வயசுல இருந்தே உண்டா? சின்ன வயசுல இல்ல, எனக்கு சாமி பிடிக்கும். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கோவில் போறது பிடிக்க ஆரம்பிச்சது, அப்புறம் ட்ரக்கிங் போறது பிடிக்க ஆரம்பிச்சது, அந்த மாதிரி கிராஜுவலா. ஓகே 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 ஓகே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்க ஆன்மீகம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆன்மீகம் போறாங்க அப்படிங்கிறது. தேங்க்யூங்க தேங்க்யூங்க. மென்மேல் வேற வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ so much மது. ஓகே ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மதுமிதா. ஓகே, மேடி வந்திருக்காங்க பவி. ஹலோ ஹாய் மேடி. ஹலோ மேடி இருக்கீங்களா? ஹலோ. தெரியல மேடி ஏன் பேச மாட்டாங்க. ஆமா கேக்கல. மேடி பேசு. ஸ்பீக்கர் ஆஃப்ல இருக்கு. ஓகே பரவாயில்ல. மேடி முரளி பேசட்டும், அப்புறம் மேடி பேசுவாங்க. முரளி பேசுங்க. முரளி. ஹலோ முரளி இருக்கீங்களா? ஹாய் 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 ஹாய். ஹாய் பவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் என்னால பேச முடியல. இந்த டைம் வந்து சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் ஹக்குனா சிவா ப்ரோ. ஆக்சுவலா நான் பிக் பாஸ் வந்து இந்த சீசன் மட்டும் தான் பார்த்துருக்கேன். சவுண்ட் எனக்கு பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலா நான் கசின் மாதிரி தான் உங்களை நான் பார்க்குறேன்.
எங்க கசின் எல்லாமே எல்லாமே அவங்க சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் நான் உங்களை பார்க்குறேன், ஓகே. பார்த்தேன். தேங்க்யூங்க. நான் டு பி ஹானஸ்டா நீங்க இருக்கீங்க எல்லாத்துலயும் லாயலா. ஆ. அது ஒரு பெரிய குவாலிட்டி ஆக்சுவலா. தேங்க்யூ. அண்ட் உங்க சாங் நீங்க பாடுற சாங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு சாங் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க அந்த எல்லா சாங்குமே ரொம்ப சூப்பரா பாடுவீங்க. நீங்க, தர்ஷிகா எல்லாரும் பாடுறது செமையா இருக்கும். நான் பாடுறேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம் தான். ஓகே. இல்ல நல்லா உங்க வாய்ஸ் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. ம். நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ம். அண்ட் ஸோ உங்களுக்கு சின்ன ஒரு இது மாதிரி படிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே ஒரு கண்டினியூ ஒரு சாங். ஓகேங்க. துவக்க ஆட்டம் செங்கல் ஆட்டமாக சிதைக்க நினைத்தார்கள். ம். ஒரு தூணாய் நின்று சொன்னவரின் வாயடைத்து சிலையாக்கினாய். ம். அடுத்து பணப்பெட்டி பந்தயத்தை ம். உன்னை பகடைக்காயாக நினைத்தவர்களை அந்த இலக்கை பாய்ந்து சென்று பிடித்து எங்களுக்கு ஒரு புலியாக நின்றாய். ம். நீரா எனும் கதாபாத்திரமாக உயிர் ஊட்டி அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் ஊட்டி உன் அன்பெனும் மனச்சிறையில் எங்களை கட்டி வைத்தாய். ஓ. யார் இந்த பவி? அனைவரின் கேள்வி. அதற்கு பதில் இது. கண்டினியூ ஒரு சாங் பாடுறேன். சின்ன லைன். சாரி. இதழோரத்தில் நங்கை பூத்தாலே என் பாவங்கள் தீர்த்தே. மழையீரத்தில் நனையாமல் நான் வெளியேறத்தான் பார்த்தேன். நடக்கிறவரை நகர்கிற தரை அதன் மேல் தவிக்கிறேன். என்னை சாய்த்தாலே உயிர் தேய்த்தாலே இனி வாழ்வேனோ இனிதாக தடுமாறாமல் தரை மோதாமல் இனி நீழ்வேனோ முழுதாக. தேங்க்யூ so much. தேங்க்யூ. தேங்க்யூங்க. And all the best உங்களுக்கு. Thank you host and co-host. Thank you. ஓகே, நெக்ஸ்ட் மேடி இருக்கீங்களா? மேடி பேசுவாங்களா இப்போ? மேடி இருக்கீங்களா? ஓகே ஷ்ரூ அவங்க அங்க வெளியே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம கீரிப்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. கீரிப்ல நீங்க பேசுங்க. கீரிப்ல இருங்க, அதுக்குள்ள சிரிக்காதீங்க. பவி ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் கொஞ்சம் நல்லா இல்ல, ஏன்னா நேற்று தான் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆனிச்சு. என்ன ஆக்சிடென்ட் ஒன்று, பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். ஐயோ. அதனால நானே ஒரிஜினல் ஐடியில இருந்து ட்ரை பண்ணேன், வரவே இல்லை. ஃபைனலா பேக்கப் ஐடியில இருந்து வந்துட்டேன். சரி, ஏன்னா போன டைம் வந்து உங்கள்ட்ட ஸ்பேஸ்ல பேச முடியல, பக்கு. அண்ணன் உங்களை பிபி கொண்டாடத்துல பார்த்தேன், நான் உங்கள்ட்ட வந்து பேசினேன். ஆனந்தி அக்காவோட பக்கத்துல இருந்தாங்க. ஓகே. அந்த சேதுபதி வாய்ஸ், கமல் வாய்ஸ் ஞாபகம் இருக்கா? ஆமா, ஏன்னா 8 மணி நேரம் ஷூட்டு, ரொம்ப டயர்டா இருந்தீங்க, ஞாபகம் இருக்காது. வாய்ப்பு இருக்குங்க. ஓகே. எப்படி இப்போ எப்படி இருக்கு ஃபீல்? எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சுச்சு. உங்கள்ட்ட தான் கேக்குறேன், எப்படி இருக்குங்கிற ஃபீல் எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு என்ன கேக்குறீங்களா? கொஞ்சம் பிபிஏ மிஸ் பண்றேன் நிறைய நேரத்துல. அப்புறம் உங்களோட லவ் எல்லாம் அப்படியே கொடுத்து கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிடுவீங்க எல்லாரும், அதனால ஜாலியா இருக்கு. அது என்னமோ உண்மைதாங்க. நாங்க பழைய ரீலு, அப்புறம் பிபில நீங்க பண்ண பண்ணு, அதை பார்த்து பார்த்து கொஞ்சம் மனசு தேத்திட்டு இருக்கோம். எனக்கு உங்க வாய்ஸ் அடிக்ட். ஏன்னா எனக்கு தெரியல, சில பேர் வாய்ஸ் மட்டும் தான்
லுக் வைஸை விட அந்த வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப பேசிக்கா வந்து வாய்ஸ் யாருக்கு நல்லா இருக்குன்னா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்க எவ்வளவு நேரம் பிபில பேசுறான்னு கேட்டுட்டே இருப்பேன். ஆனா கோவப்பட்டாலும் கொஞ்சம் சிரிப்பு வந்துடும். ஏன்னா ரொம்ப கியூட்டா இருக்கும் அந்த வாய்ஸ். அதனால ரொம்ப என் வாய்ஸ் கியூட்டா கியூட்டா இருக்கும். அண்ட் இருக்குன்றீங்களா? அப்கமிங் ஆமா சீரியஸா சரி சரி சரி. ஏங்க நம்புங்க. ஓகே, தேங்க்யூ உண்மையதான். தேங்க்யூ ஏன்னா தேங்க்யூ. அப்புறம் நான் பாடுறது வந்து சில பேர் கலாய்ப்பாங்க. ஆனா ஒரு நார்மலா நீங்க நார்மலா பண்ண உங்களுக்கு வருதுதான். ஆனா நீங்க தான் கொஞ்சம் வேணுங்கிட்ட பண்ற மாதிரி தோணுது. வேணும்னே இல்ல, அது ஒரு ஃபீல்ல வந்துருது பாடும்போது. ஃபர்ஸ்ட் ஒரு சாங் பாடுனீங்க எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நான் பிபி டைம்ல அது நல்லா வைரல் ஓ ஆச்சு. அப்படியா? அதுக்கப்புறம் மெனி டைம்ஸ் பாடுறீங்க. ஆமா. தேங்க்யூங்க. ஓகே, உடம்பு என்ன பாத்துக்கோங்க, பேசுன்னு தெரியல. ரொம்ப இதாகுது. கையெல்லாம் பாத்துக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் ஓகே. டைம் ரொம்ப தேங்க்ஸ். பார்த்து சேஃபா டிரைவ் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி. அண்ட் ஓகே ஒண்ணு நான் வந்துட்டு என் பேரு மட்டும் இது வந்து என்னோட ஐடி நேம். என் ஒரிஜினல் நேம் மட்டும் நீங்க ஒரு 3 தடவை வந்து ஏதோ கால்ல பேசுற மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அருள் அருள் தான் என் நேமு. ஓகே அருள், சொல்லுங்க அருள். ஐயோ சரிங்க. உள்ள பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிச்சுட்டு தேங்க்யூ டோபமைன் சுரக்க ஆரம்பிச்சுட்டு. தேங்க்யூ அருள், நன்றிகள். ரொம்ப நன்றி. அண்ட் அக்குனா அண்ட் சிவா ரொம்ப நன்றி. ஓகே, எனக்கு வந்து இந்த வாய்ப்பை வழங்கியது. பாய் பாய் அருள். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய் டாடா. பவி, நம்ம நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் போறதுக்கு முன்னாடி ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ரீட் பண்றேன். ஓகேங்க. இதெல்லாம் உங்களுக்கு தான் வருமா? ஆஹா இல்ல, நம்ம ஸ்பேஸ் கீழே காட்டுது பாருங்க, அந்த ப்ளூ பாக்ஸ் இருக்குல்ல, அதுல வரும். காமனா நம்ம எல்லாருனாலையும் பார்க்க முடியும். யார் யாரெல்லாம் ஓகே இந்த ஓகே ஸ்பேஸ்ல ஓகே இருக்காங்களோ ஓகே எல்லாருனாலையும் வியூ பண்ண முடியும். ஓகே 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 டன். காமன் மேன் அப்படிங்கிறவங்கள்ட்ட இருந்து வந்திருக்கு. லைக் பவித்ராமா, யூ ஆர் ரியலி அன் ஏஞ்சல் போத் பிசிக்கலி அண்ட் மென்டலி. டேக் கேர். காட் பிளஸ் யூ. ஆல் த பெஸ்ட். யூ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர் அஹெட். டெல் மீ அபவுட் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். தெரிஞ்சா கண்டிப்பா சொல்றேன். கூடிய விரைவில் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். தேங்க்யூ. ஓகே. அப்புறம் வந்து ஒருத்தங்கனால ஜாயின் பண்ண முடியல, கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய், ஐ எம் பவித்ரா இன்ஸ்டா ஃபாலோவர். ஐ எம் இன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ ஐ ஹாவ் நோ சான்ஸ் டு ஸ்பீக். கன்வே மெசேஜ் டு பவி. ஐ எம் a பிக் ஃபேன். கார்த்திக் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு சென்ட் தேங்க்யூ பண்ணியிருக்காங்க. கார்த்திக், தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் வாங்க, கண்டிப்பா வாங்க, பேசலாம். ஓகே பவி, நான் திரும்பி ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் திரும்பி உங்களுக்கு ரீட் பண்றேன். சரி ஓகேங்க. ஓகே டேனியல், நீங்க அப்ப பேசலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன்னு நினைக்கிறேன். டேனியல் இருக்கீங்களா? ஹலோ ஹலோ ஹாய். ஹலோ 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 டேனியல் கேக்குதா பேசுறது? கேக்குது, எனக்கு கேக்குது. ஹலோ டேனியல், நீங்க பேசுறது கேக்குது. உங்களுக்கு கேக்குதா நாங்க பேசுறது டேனியல்? கேக்குது கேக்குது. ஓகே ஓகே, நீங்க பேசலாம். ஹலோ பவித்ரா. ஹாய், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு பவித்ரா. உங்களோட பிக் ஃபேன் உங்களோட. தேங்க்யூங்க, தேங்க்யூ டேனியல். அப்புறம் உங்க சித்தி பையனை பத்தி போடவே மாட்டீங்க வீடியோஸ். ஓ கியூட்டா இருக்கும் அவருடைய வீடியோஸ் எல்லாம். அந்த பேப்பர்லாம் மேல தூவி போடுவார்ல, எப்படி இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வருது? அதுதான் தெரியலங்க, அவன் ரொம்ப லவ் பண்றான் என்ன, அதனால அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் தான் வருது. ஓகே பவி, ஓகே பவி. ஓகே பவி, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ so much. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ டேனியல். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு மேடி பேசுறாங்களா? மேடி இருக்காங்க. ஓகே, மேபி மேடி பேசுறப்ப அவங்களே கை தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பவித்ராஸ் கேலரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, ஹலோ ஹாய் அக்கா. ஹாய். ஹாய் அக்கா. மோகிதா யார்? ஐயோ இவளா? அப்படி இல்லையே, எனக்கு தெரிஞ்சிருச்சே பேரை கேட்டோடனே. ஓகே ஓகே அக்கா. என்ன சொல்றது தெரியல, பட் ஹாப்பி உங்களோட பேசினதுல. இங்க உங்களுக்கு கிடைக்கிற இவ்வளவு லவ் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கு. நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்றீங்கன்னு தெரியல, நான் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஆல்ரெடி உங்ககிட்ட கேட்ட கேள்விதான் மறுபடியும் கேட்க போறேன். ஏன் இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க?
அது தெரிஞ்சா நான் ஏம்மா இப்படி இருக்க போறேன்? தெரியல மக்களே. நீங்க சொல்றீங்க நல்லவங்க, அதுக்கு என்ன கிரைட்டீரியான்னு எனக்கு தெரியல. நான் நல்லவங்க லிஸ்ட்ல இருக்கனானும் எனக்கு தெரியல. அப்படியே ஒரு மாரி இருக்கேன். ஓகே அக்கா. லவ் யூ. லவ் டேக் யூ, கேர். லவ் யூ. தேங்க் யூ. பாய் பாய். பாய் பாய். டேக் கேர். தேங்க்யூ பவித்ராஸ் கேலரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு த ப்ரொஃபஸர்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகே. பேசுங்க த ப்ரொஃபஸர். ஹலோ. Thank you, host and Shiv and Hakuna. Hi, Pavi. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பவி. நீங்க கியூட்டுங்க, ரொம்ப ஸ்வீட்டுங்க. ஏங்க எப்படி இருக்கீங்க? ஐயோ, எப்படி புகழ்றீங்களா என்ன? எங்க உண்மையை சொன்னோங்க. ஓகேங்க ஓகேங்க. ஓகே பவி, என்கிட்ட ஒரே கேள்வி தான். லைக் ஆஃப்டர் பிக் பாஸ், ஐ கெஸ் யாரும் கேட்கலன்னு நினைக்கிறேன், கேட்டிருந்தா தெரியல. ஸோ ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து அந்த 2 months 1.5 months வந்து ஓவர் கம் பண்றதுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? லைக் ஒரு வீட்ல வந்து நார்மல் வீட்ல இருக்கிறதே வந்து பெரிய விஷயம், தனியா இருக்கிறது. ஒரு எதுவுமே இல்லாம லைக் வெளியுலகத்தோட கனெக்டே இல்லாம ஒரு வீட்ல இருந்துட்டு திடீர்னு வந்தோம்னா அந்த சேஞ்ச் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ ஹவ் டிட் யூ ஓவர் கம் தட்? நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் கேக்குறீங்களா, இல்ல நான் வீட்டுக்குள்ள இருந்தது கேக்குறீங்களா? பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம். எனக்கு ஆக்சுவலா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது தான் பயங்கர சேஞ்சஸ் தெரிஞ்சது. நான் வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால எனக்கு திடீர்னு தெரியாதவங்களோட பேசி பழகி மிங்கிள் ஆகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு வெளில வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு 10 days வந்து எனக்கு ரொம்ப லைக் என்னோட பெட்ரூம் பழகுறதுக்கு டைம் ஆச்சு. எங்களோட ஹால், கிச்சன் இங்கெல்லாம் வந்து போயிட்டு வரும்போது புதுசா நம்ம யார் வீட்டுக்கோ வந்திருக்கோமே, இது நம்ம தானா? நம்மள சுத்தி ஏன் இவ்ளோ பேர் பேசுறாங்க? ஏன் இவ்ளோ கூட்டமா இருக்கு இந்த இடத்துல? அந்த மாரிலாம் தான் தோணிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம இது பேசினா சரியா இருக்குமா? இது பேசணுமா? இப்ப நம்ம கிட்ட இவங்க என்ன கேட்பாங்க? ஓகே, இப்ப நம்ம இவங்க பிக் பாஸ்ல ஒரு மாரி பார்த்திருப்பாங்கல்ல, இப்ப இவங்க என்னவா நம்மள பார்ப்பாங்க? இந்த மாரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் போயிட்டே இருந்தது மைண்ட்ல. ஆ அதுதான் இது எல்லாமே கொஞ்சம் டைம் ஆக 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 அந்த ரியாலிட்டிக்கு வர 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 கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்மியாயிட்டு, ஓகே இதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி நீ இப்படிதாம்மா இருந்த, கொஞ்சம் முன்னாடி எழுந்து பாரு அந்த மாரி இருந்தது. அந்த ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் ஒரு மாரி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே பழக ஆரம்பிச்சு, ஒரு நார்மல் ரொட்டீன்க்கு வந்துருச்சு. இப்பவுமே ஒரு சிலது வந்து திடீர்னு கூட்டமா இருந்தா ஒரு மாரி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்துட்டா சரியாயிடும். ஓகே, இன்னொரு சின்னதுதான், இதுவும் சின்ன கொஸ்டின் தான். லைக் அந்த ஃபினாலேக்கு முன்னாடி கடைசி நாள் உட்கார்ந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஆமா. அது ஏன்னே புரியல எங்களுக்கு. ஏன்னா லைவ்ல பார்க்கும்போது பவி என்ன பவி பண்றான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ எனக்கு அது என் வீடுன்னு நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அங்க நான் வாழ்ந்துட்டேன் ஒரு 3 மாசம். இப்ப நான் என் வீட்டை விட்டுட்டு போறேன் அப்படின்னா, இப்ப நான் இப்ப என் வீட்ல இருந்து காலி பண்ணி நாங்க வேற வீட்டுக்கு போறோம்னா என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு தானே போவோம். அந்த மைண்ட் செட் தான் எனக்கு இருந்துச்சு. அது ஏன் உங்க எல்லாருக்கும் பார்க்க அப்படி இருந்தது? நீங்க எல்லாரும் அது செட்டுன்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல பவி, லைக் நாங்க 24 hours லைவ் பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ எங்களுக்கு வந்து லைக் எதுக்கு பவி இதெல்லாம் பண்ணும்? ஓகே, கிச்சன்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து வி அண்டர்ஸ்டுட் வாட் கைண்ட் ஆஃப் லைக் கிளென்லினஸ் நீங்க வந்து பாருங்க, ஓசிடி மாதிரியே நீங்க வந்து இது கரெக்டா இருக்கணும், இது தனியா உள்ள வைக்கணும், இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்க. தட் வாஸ் டிஃப்ரெண்ட், தட் வாஸ் கூல் அண்ட் தட் வாஸ் ஈவன் என்ன சொல்றது, ஓகே ஒரு வீடுனா இப்படிதான் இருக்கணும், கிச்சன்னா இப்படிதான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு யூ ஆர் ஷோயிங் பீப்புள் எவ்ரிவன் அவுட் சைட். அது கடைசி நாளும் சேர்த்து பண்ணீங்க தெரியுமா? அதுதான் கொஞ்சம் தான் கடைசி இருந்துச்சு. நாளும் ஃபர்ஸ்ட் நாளும் அது ஏன் வீடு தானே எப்பவுமே. ஓகே, அது எனக்கு உங்களுக்கு அப்படி நான் தோணிருந்துச்சு. பண்ணிடணும், நான் அந்த வேலையை இருந்து செஞ்சிடணும், இந்த ரூம் இப்படிதான் இருக்கணும் அப்படி நான் பார்த்து பார்த்து வச்சு வச்சு கிளீன் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு ஒரு இடத்தையும். அப்போ என்னால அதை விட்டு கொடுத்துட்டு வர முடியல யார்கிட்டயும். அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. Okay, maybe you became a model for that and you showed some people that yes, வீடுனா நம்ம இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பார்க்காம வந்து you did something which is really great and which is really good and we loved you for that and all the best for your future projects and everything. Thank you, thanks for your questions. Thank you. Yep. Yeah. Thank you the professor. Okay, next நமக்கு கங்கா இருக்காங்க பவி. Okay, hi கங்கா. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, யாரு அந்த பக்கம்? இந்த பக்கம் கங்கா, இந்த பக்கம் பவித்ரா.
பவி எப்படி இருக்கீங்க பவி? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் பவி. பிக் பாஸ்க்கு அப்புறம் ஜாலியோ ஜிம்கானான்னு நினைக்கிறேன் உங்க லைஃப். பிகாஸ் ஆஃப் அந்த ஓவர் லவ், ஓவர் பாசம். எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாளா? நீங்க எல்லாம் முன்னாடி நீங்க எல்லாம் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட இருந்தீங்கன்னா நாங்க எங்கேயோ போயிருப்பேன்டா அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிலாம் இல்லைங்க, என் கூட எப்பவுமே இருந்திருக்காங்க எல்லாருமே. கங்கா இப்ப 1 ஜாஸ்தி மினிட். ஆயிட்டாங்க. நாங்கெல்லாம் இப்பதாங்க இருக்கோம். கங்கா 1 மினிட். பவி இவங்க யார் தெரியுமா? நீங்க போன வாட்டி வந்தப்ப உங்களோட வாய்ஸே உங்களுக்கு அத்தனை வாட்டி காமிச்சாங்களே, லைக் தெரியுது, புரிஞ்சிருச்சுங்க. அந்த லோ அதுலயே கண்டுபிடிச்சிட்டேங்க. சூப்பர். ஓகே அடாவடி ஓகே கங்கா. பவி, அப்போ சொல்லுங்க கங்கா. சரி, இதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல பவி, இப்போ வந்து நீங்க ஏஞ்சல், நீங்க பொக்கிஷம், நீங்க ரொம்ப நல்லவங்க அந்த மாதிரி உங்களை சொன்னாங்கன்னா இத நாங்க அனுபவிச்சுக்கலாமா இல்ல வேண்டாமா அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அதனால நம்ம அந்த மாதிரி ஃபன் சைடு போக வேண்டாம், அந்த மாதிரி சீரியஸ் சைடு போக வேண்டாம், நம்ம பண்ணா போலாம். என்னன்னா உங்க லைஃப்ல வந்து நான் 2 கொஸ்டின் கேக்குறேன். ஒரு கொஸ்டின் வந்து உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிற ஒரு பர்சன் வந்து உங்க லைஃப்ல என்டர் ஆயிருப்பாங்க. அது இப்போ வந்து சூப்பரா போயிட்டு இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப். பட் அது வந்து ஸ்டார்டிங்ல நீங்க அவங்கள பார்க்கும்போது என்ன நினைச்சீங்க? அந்த மாதிரி ஒரு பர்சனே இல்லங்க. கேட்டீங்க இந்த பாத்தீங்களா? இல்ல, கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அந்த பர்சனை நீங்க மீட் பண்ணும்போது இவங்க நமக்கு செட் ஆவாங்களா, இல்லன்னா இவங்க இப்படி இருந்திருப்பாங்களா? லைக் நீங்க எப்படி கேக்குறீங்க? என்னோட லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரி கேக்குறீங்களா? வெளிப்படையா கேட்டுருங்க. இல்ல நான் லைஃப் பார்ட்னருக்கு எல்லாம் போல. நான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கூடியது. ஃப்ரெண்ட் தான். ஓகே. அவங்கள வந்து நீங்க மீட் பண்ணும்போது, இப்போ சமந்தாக்காவே வச்சுக்கோங்களேன், அவங்கள நீங்க வந்து இப்ப ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. பட் அவங்கள ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணிருப்பீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும்ல, இவங்களை பத்தி நான் ஒரு ஸ்பார்க். அது யாரா இருந்தாலும் அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு இம்பார்ட்டன்டா இப்ப இருக்கிற பர்சன் கிட்ட மீட் பண்ணும்போது நீங்க என்ன மாதிரி? புரியுது என்ன கேக்குறீங்கன்னு. அப்படி முக்கியம் என் ஃபேமிலி தாண்டி நான் நிறைய இடங்கள்ல சொன்னதும் சமந்தாக்காவா தான் இருக்கும். வேற யாரும் கூட இல்ல லைஃப்ல. அப்படி அவங்கள ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது எனக்கு ஸ்பார்க் இல்லை. அவங்கள பார்த்தா அவங்க சீனியர், நான் வந்து அப்பதான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க பயங்கர ஆட்டிடியூடா இருப்பாங்க, நம்ம கிட்ட எப்படியும் பேச மாட்டாங்க. ஓகே, நம்ம ரொம்ப அமைதி. நான் பொதுவாகவே அப்பெல்லாம் அமைதியாக தான் இருப்பேன், அவங்க கிட்ட பேச மாட்டேன். ஆனா அவங்க சீனியர் அப்பெல்லாம் எந்த ஒரு ஆட்டிடியூடுமே காட்டாம பயங்கரமா வந்து ஏதோ என்ன ட்ராப் பண்ணும்போது உன் நம்பர் கொடு அப்படின்னு ரொம்ப கேஷுவலா கேட்டாங்க. என்ன இவங்கெல்லாம் என் நம்பர் கேக்குறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ. அப்புறம் இப்ப அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா அவங்களோட தான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன் வாழ்நாள் ஃபுல்லா. ஸோ அது அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. இவங்க பயங்கர சீனியர்ப்பா, நம்ம டிவில எல்லாம் பார்த்துருக்கோம், இவங்க பயங்கரமா நடிப்பாங்க. அப்ப வந்து எனக்கு நடிக்க வேற ஒழுங்கா வராது, என்னை வச்சு கலாச்சிட்டு இருப்பாங்க செட்ல. அப்படி ஆரம்பிச்ச ஜேர்னி வந்து இப்ப பயங்கர ஸ்ட்ராங்கரா இருக்கு. சூப்பர் பவி. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து